எனக்கு குழந்தை இல்லைங்க, எனக்கு பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குது, எனக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா எனக்கு கரெக்டாக ஃப்ளோ போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களால என்ன காரணம்னா ரூட் காஸ்ட்டு, மெயினாக அந்த வேர் என்னன்னு நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதே இல்லைங்க. அந்த காலம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குளத்துல குளிப்பாங்க, அருவியில் குளிப்பாங்க, அப்புறம் கிணத்துல பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும், அதில் போய் உட்காந்து குளிப்பாங்க. அப்போல்லாம் நல்லா உடம்பு கூலிங்காக மாறும். இப்போலாம் ஒரு பக்கெட் தண்ணியில் எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு குளிச்சுட்டு 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு அவசரமாக வெளியில் கிளம்புறோம். அதனாலே பாடியில் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது குறையறது இல்லைங்க. முருங்கைக்கீரை அந்த நடு தண்டு மட்டும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த குச்சியோடு அந்த இலையோடு வச்சு குக்கரில் போட்டு நல்ல ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் கலந்து அது ஒரு டம்ளர் குடிங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கான நேரத்தை நிறைய நேரம் ஒதுக்குங்க. 2 பேரும் நல்லா மனசு விட்டு பேசுங்க. முதல்ல நிறைய இடத்துல கொஞ்சம் அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு வாக்கிங் போங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. நீங்கள் பக்கத்தில் இப்போ சென்னைக்குள்ளே அப்படி இருக்கீங்கன்னா எல்கப்பே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ போகர் ஆரோக்கியாவிலிருந்து சரவணாம்பிகை. போன இதில் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு அந்த இன்ஃபெர்டிலிட்டி பற்றி நம்ம பேசணும். அதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். நிறைய பேருக்கு அந்த ரூட் காஸ்ட் என்னன்னு இதை கண்டுபிடிக்கிறது தான் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே வராங்க, எனக்கு குழந்தை இல்லைங்க, எனக்கு பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குது, எனக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா எனக்கு கரெக்டாக ஃப்ளோ போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்களால என்ன காரணம்னா ரூட் காஸ்ட்டு, மெயினாக அந்த வேர் என்னன்னு நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதே இல்லைங்க. அந்த வேர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செடியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற இதை கம்பு அந்த இதை மட்டுமே நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து நம்ம வெட்டிட்டா மறுபடியும் என்ன ஆகிடுது, அது வளரதான் செய்யுது இல்லைங்களா. ஆனால் அது வேர் என்னன்னு தெரிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணி அதை பிடிங்கி எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியாக போயிடும். அதில் வேர் என்னென்னா பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இப்போ பார்த்துங்க, நிறைய ஐடி பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா நைட்டில் எல்லாருமே லேட்டாக தாங்க தூங்குறாங்க. மெயின் காரணம் இன்ஃபெர்டிலிட்டிக்கு லேட்டாக தூங்குறது தான். நைட் 12 மணி, 1 மணி, 3 மணின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நைட்டு 10 மணிக்கு எல்லாருமே படுத்துருணுங்க. மெயின் அதுதான் முக்கியம். எல்லோரும் 10 மணிக்கு தூங்கி நீங்கள் காலையில் 4 மணிக்கு கூட எழுந்திரிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நைட் பார்த்திங்கனாக்கா அந்த 11 மணிக்கெலாம் கேல்படர் லிவர் ஒர்க் ஆகிற நேரங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம லிவர் தாங்க மெயின் ஒர்க்குக்கு. நமக்கு என்னென்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன்லாம் சுரக்கிற ஒரு அற்புதமான ஒரு சுரபி அதுதாங்க, அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஸோ அப்போ அதுக்கு அந்த லிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த தூங்குற டைமில் தான் அது ஒர்க் ஆகுது. நமக்கு ஹீட்டை பாடியில் அதிகமாகிடும் நம்ம லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சோம்னா. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீக்கிரத்தில் தூங்கணும், மெயினாக தூங்கணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே ஃபோனு, லேப்டாப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம வச்சிடணுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் அந்த லேப்டாப்பு ஃபோனை வச்சுட்டு அப்படியே முடிச்சுடுவாங்க, அது பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே தூங்க. ஏன்னா அந்த மண்ணில் அந்த ஹீட்டோடையே தூங்குறாங்க. ஸோ 1 மணி நேரம் வச்சுட்டு ஒரு கண்ணை மூடி நல்லா உட்காந்து அப்படியே உங்கள் பாடியில் அப்படியே அமைதியாக உட்காந்து ஒரு லவ் பண்ணி தேங்க் பண்ணுங்களேன். காலையிலேருந்து அந்த உடம்பு நமக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கு, எந்தெந்த விஷயத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதோடு உட்காந்து அமைதியாக உட்காந்து லவ் பண்ணி தேங்க் பண்ணுங்கள். காலையிலேருந்து நடந்தது என்னென்ன விஷயமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒப்படைச்சிருவீங்க. அப்போ மைண்ட் என்னவும் காம் ஆகும். நல்லா அமைதியான தூக்கம் தூங்கி காலையில் நேரத்தில் எந்திரிங்க. ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு நல்ல ஒரு எக்ஸசைஸ், நம்ம என்ன கழிவுகளை வெளியேற்றணுங்க. எக்ஸசைஸ் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு வார்ம் வாட்டரை ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலையில் உடற்பயிற்சி, யோகா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த எக்ஸசைஸே சொல்லுவாங்க, நம்ம பார்த்தீங்கன்னாக்க சித்தர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, வாய்வுக்களை வெளியேற்றும் பயிற்சின்னாங்க. அப்போ பிளட் சர்க்குலேஷனுக்கு மெயின் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் பாத். அந்த காலம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துல குளிப்பாங்க, அருவியில் குளிப்பாங்க, அப்புறம் கிணத்துல பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும், அதில் போய் உட்காந்து குளிப்பாங்க. அப்போல்லாம் நல்லா உடம்பு கூலிங்காக மாறும். இப்போலாம் ஒரு பக்கெட் தண்ணியில் எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு குளிச்சுட்டு 5 நிமிஷத்தில் குளிச்சுட்டு அவசரமாக வெளியில் கிளம்புறோம். அதனாலே பாடியில் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது குறையறது இல்லைங்க. அதனால் நீங்கள் ஹிப் பாத் வச்சுட்டு நல்லா அடிவயிறு நல்லா கூலிங் ஆகணுங்க. அதில் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் உட்காரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஒரு நாளைக்கு வார்ம் வாட்டர், இந்த மாதிரி மாற்றி
மாற்றி மாற்றி உட்காரணும். சரி அதுவும் முடியல அப்படின்னா ஒரு டர்க்கி டவலில் நல்ல ஈரம் நல்ல ஜில்லுன்னு இருக்கிறத நல்லா பண்ணி அப்படியே அடிவயத்தில் நல்லா போட்டுட்டு பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் 50 மில்லி தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல தொப்புலேருந்து அடிவயிறுலேருந்து நல்ல ஒரு லைட் மசாஜ் நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. டபுள் பாயிலிங்கில் வச்சு சூடு பண்ணிட்டு நல்லா அடிவயத்தில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஒரு டர்க்கி டவலில் போட்டு அப்படியே நல்லா வந்து அப்படியே ஈர துணியோடு அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒத்தனம் கொடுத்த மாதிரி அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வார்ம் வாட்டரில் ஒரு ஒத்தடமும் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த வயிற்றுக்கு நல்ல சர்க்குலேஷன் கிடைக்குங்க. உங்களுக்கு பிசிஓடி அந்த மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாமே கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹிப் பாத் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் உணவு முறையை பாருங்கள். உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றோன்னு இல்லாமல் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல உணவுகள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாதாம் ஒரு 20 பாதாம் நைட்டே ஊற வச்சுருங்க. பாதாம் ஒரு 10 பிஸ்தா ஒரு 4 டேட்ஸு அப்புறம் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் அந்த சீடு உள்ள பிளாக் ட்ரை கிரேப்ஸ் அது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் ஊற போட்டு கொஞ்சம் அப்படியே அரைச்சியும் குடிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் மென்னும் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து சீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னாங்க, ஆளி விதை சப்ஜா விதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற போட்டு தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க சன்ஃப்ளவர் அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீடு சூரியகாந்தி விதை அது அதுக்கப்புறம் எள்ளு இதெல்லாம் அந்த விதைகள்லாம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து அதையும் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி இந்த பாதாமோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் அப்படியே கடிச்சும் சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ண உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்க ஆரம்பிக்கும். செவ்வாழை டெய்லி ஒன்று அது மாதிரி சாப்பிடுங்க. மதியானம் நல்லா மில்லட் ரைஸ் எல்லாமே வரகு சாமை குதிரைவாளி மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எல்லாம் ரைஸில் மதியானம் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய நீர்க்காய்கள் பீர்க்கங்காய் சுரக்கங்காய் இந்த மாதிரி முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கீரைகளே அரசன் முருங்கைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த முருங்கைக்கீரையை வந்து அந்த நடு தண்டு மட்டும் எடுத்துட்டு அந்த உள்ள இருக்க அந்த குச்சோட அந்த இலையோட வச்சு குக்கரில் போட்டு நல்ல ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் கலந்து அது ஒரு டம்ளர் குடிங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்ல முடி வளரும், கண்ணுக்கு நல்லது, நம்ம குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வந்து முருங்கைக்கீரை. அந்த மாதிரி முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிக்கலாம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கீரைகள்லாம் எடுத்துக்கலாம். கீரைகள் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது மாதிரி பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் நல்லா உங்களுக்கு ஹெச்பி இதாக இன்க்ரீஸ் ஆகும், அயன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து ஏபிசி ஜூஸ் ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட்டு ஒரு கேரட் இதெல்லாமே நாங்கள் கட் பண்ணி போட்டு நீங்கள் ஜூஸாக எடுத்தும் குடிக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 7:30லேருந்து 8க்குள்ளே சாப்பிட்ருங்க. நல்ல உணவு பார்த்தீங்கன்னா மில்லட் இட்லி மில்லட் தோசை அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது உடம்புக்கு. ஸோ அந்த மாதிரி கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் இட்லியாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ நிறைய வெஜிடபிள் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாடை வந்து நிதானமாக ரசித்து ருசித்து அனுபவித்து சாப்பிடுங்க. உங்களுக்கான நேரத்தை நிறைய நேரம் ஒதுக்குங்க. 2 பேரும் நல்லா மனசு விட்டு பேசுங்க. முதல்ல நிறைய இடத்துல கொஞ்சம் அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு வாக்கிங் போங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. நீங்கள் பக்கத்தில் இப்போ சென்னைக்குள்ளே அப்படி இருக்கீங்கன்னா கடற்கரையில் போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு நல்லா 2 பேரும் நல்லா வாரத்துக்கு ஒரு நாள் போய் நல்லா ஒரு 2 மணி நேரம் விளையாடிட்டு அப்படியே அலை கம்மியாக இருக்க இடத்துல நல்லா குளிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா மைண்டில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போச்சுனாலே அது தானாக உருவாகணும். குழந்தை அப்படிங்கிறது நம்ம உருவாக்க வேணாங்க, அதுவே உருவாயிரும். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற ஒர்க் லோட்னால பாடியில் ஹீட்டு போய் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து அதை பாதிப்பை உண்டு பண்ணிடுதுங்க. மெயின் வந்து உடல் சூடு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமினிட்டி. அந்த உடல் சூடும் ஹியூமினிட்டியும் வந்து நீங்கள் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிச்சயமாக சரியாயிரும். இந்த மாதிரி உணவு முறைகள் இந்த மாதிரி உடற்பயிற்சி அப்புறம் வந்து வாக்கிங் போகிறது கொஞ்சம் நேரம் பேசுறது கொஞ்சம் மெடிடேஷன் உட்காந்து உங்களையே லவ் பண்ணி தேங்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக மைண்ட் எந்த அளவுக்கு ரிலாக்ஸ் மாதம் பீரியட்ஸ் ஆயிடுச்சோ ஆகலையோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் நான் இப்போ வந்து என் உடலை சரி பண்ணிக்க போகிறேன், என் மனசை சரி பண்ணிக்க போகிறேன், இதுக்கான நான் முக்கியம் பண்ண போகிறேன். அது பீரியட்ஸ் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன், வரலினாலும் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் பாட்டுக்கு நேச்சுரலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு ஹாப்பியாக 2 பேரும் இருக்கா பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கரு உருவாயிருங்க. ஸோ கருவை வந்து நம்ம உருவாக்கணும். அது தன்னைத்தானே ஒரு நிகழ்வுங்க, அற்புதமாக உருவாயிரும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா என்ன மருத்துவரை போய் பாருங்கள். அதுக்குண்டானது என்ன இருக்கோ சின்னதாக இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மருத்துவரோட ஆலோசனைப்படி சில மருந்துகளை சாப்பிட ஆரம்பிங்க. ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கருவிலேயே திருவடைய மக்கட் பேருன்னு சொல்லுவாங்க.
அம்மாவும் அப்பாவும் ஆரோக்கியமாக இருந்தால், மனநிலை சந்தோஷமா இருந்தால், அது அந்த பஞ்சபூதம் தாங்க. பஞ்சபூதம் தானங்க உருவாக்குது. எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடம்பும் ஒரு பஞ்சபூதம் தான். ஸோ அப்போ அந்த பஞ்சபூதம் கரெக்டாக இருக்குது, சூடு கரெக்டாக இருக்குது, நீர் கரெக்டாக இருக்குது, காற்று கரெக்டாக இருக்குது, நெருப்பு கரெக்டாக இருக்குது, உயிர் சக்தி கரெக்டாக இருக்குன்னா 100% அது நிகழ்ந்தே தீரணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எந்த மாதிரி தப்பு பண்ணுறோம், உணவால் தப்பு பண்ணுறோமா மாற்றிக்கலாம் சூப்பராக. நம்ம எக்ஸசைஸ் பேட்டர்ன் கம்மியாக இருக்கா, கழிவுகள்லாம் சரியாக வெளியாகலையா, மோஷன் நல்லா கிளியராக போலியா, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பீரியட்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, எல்லா விஷயமும் நீங்கள் அந்த ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சி தூக்கம் கரெக்டாக தூங்குறோமா பாருங்கள். தூக்கம் கரெக்டாக தூங்கணும்னா அந்த தூக்கத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 7 மணி நேரம் தூங்கிடுறேன். ஏன்னா 1 மணிக்கு படுத்து 7 மணி நேரம் தூங்குறது தப்பு. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 10 மணி, மினிமம் 10 மணிலேருந்து நீங்கள் படுத்துடுங்க. அந்த மாதிரி படுக்க ஆரம்பித்து அதை தூங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்லியராக எந்திரிங்க. எந்திரிக்கிறது தப்பே கிடையாது. எல்லாரும் லேட்டாக தூங்கும்போது அந்த ஹீட் போய் அந்த யூட்ரஸையோ அந்த சமஸ் கவுண்டிங்கோ பாதிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நிச்சயமாக நேரத்தில் தூங்க ஆரம்பிங்க. தூங்கும்போது நிச்சயமாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும். ஸோ அற்புதமாக இருப்பீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து என்னென்னா, இதை வந்து நீங்கள் வந்து ரூட் அப்படின்னு என்ன, நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து யாருமே தெரியல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் நீங்கள் ரிப்போர்ட்டை பார்த்து, ரிப்போர்ட்டுக்கு உண்டான வைத்தியத்தை பார்த்து அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மனம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் முக்கியம். நம்மளோட உணவு முறைகள் தான் முக்கியம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும். நன்றி, வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.